விஜய்க்கு என்ன கிடைக்குங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈரோடு கிழக்கு அவர் எடுக்கலாம். தமிழக அளவில் அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமாக தான் ஈரோடு கிழக்குல துணிஞ்சு போட்டிடணும்னு சொல்றீங்க. துணிஞ்சு போட்டிடணும். அதில் அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடலில் நீந்திக்கிடுவான். உங்களோட இன்டர்பிரேஷன் பார்க்குறோம், திமுக தான் வெற்றி ஈரோடு விலக்கு கிடைத்ததில் எப்போ நடந்தாலும். அதில் ஓகே 1 லட்சம் வாக்குகள் வாங்கிடுவாங்க யாரு நின்னாலும். கண்டிப்பாக 65% வாக்கு திமுக நிற்பாங்களா சார், இல்லை காங்கிரஸ்? கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இது எதுவுமே இந்த எலெக்ஷன்ல இதாகாதா, பிரதிபலிக்காதா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் கட்டும் எதிர்ப்புன்னு பல்லவி தானே பாடிட்டு இருந்தாங்க. அப்ப எதுவுமே களம் தெரியாது. திமுகனா அதுக்கு எதிரான கருத்தை சொல்லிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டி என்னைக்கும் அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குறதுல ரொம்ப குறியா இருப்பார். எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இழக்க வைக்கணுங்கிறதுல. சேம் டைம் இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி மாதிரி ஆட்கள் இருக்காங்களா சார், இவங்களும் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க இல்லையா? இவங்க வேலை பார்த்து தான் 38 25 ஆக்குனாங்க. இப்ப இருக்குது 23 15 காப்பாத்துவாங்களா? இன்கேஸ் டிவிக்கே போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த யாரோடைய ஓட் பேங்க் ஸ்பாயில் பண்ணும்? அதிமுக ஓட்டை தான் ஸ்பாயில் பண்ணும். அதனால தான் எல்லா கருத்து கணிப்பும் ஃப்ராடு பசங்க ஃப்ராடு பண்றான்னு நான் ஓங்கி அடிச்சுட்டேன். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கு தமிழ்நாடு அரசு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVK அவர்கள் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதற்கான நோட்டிஃபிகேஷனும் இன்னும் கொஞ்சம் நல்ல வெளியே வந்துடும். இதுல என்ன பிளான் இருக்க போகுது சார்? வேக்கண்ட் ஆனதுமே DMK ரெடி ஆயிட்டாங்க. அவங்க அதை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையம் அடுத்து நடக்கக்கூடிய மாநில தேர்தலோட இதையும் நடத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். DMK கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க. அவங்க 44% வாக்கு ஈரோடு கிழக்கில் 2021 எடுத்திருந்தாங்க. சீட்டு அவங்க ஜெயித்த சீட்டு தான். அந்த சீட்டில் EVK இளங்கோவனை திமுக கூட்டணி சார்பாக நிறுத்தினாங்க. 38% எதிரணி எடுத்திருந்தாங்க. அப்போது கடும் போட்டின்னு சொன்னாங்க. கட்டும் போட்டி அப்படியே அங்கே களத்தை அப்படியே புரட்டி போட்டுற மாதிரி வலைத்தளத்தில் பேசிட்டாலே எல்லாம் நடந்துருங்கிற மாதிரி அவங்க வேற போய் நின்னாங்க. இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நண்பர்கள் தான், மதிப்பு மரியாதைக்குரியவங்க தான். முத போய் களத்தை பார்க்குறதும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற மாதிரி அங்கே எல்லாம் பார்த்ததும் எடப்பாடி அதிமுகவை ஜெயித்துருன்னு நினைச்சாங்க. செங்கோட்டை அண்ணன் என்னோட ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன், திண்டுக்கல் மாதிரி பாராளுமன்றம் அதிர்னா இருப்பில் ஏதோ பெரிய பாஜகவுக்கு இவங்க பெரிய அதிரடி கொடுக்குற மாதிரியும் திண்டுக்கல் மாதிரி ஜெயித்துற மாதிரியும் நான் சொன்னேன், அண்ணே இது பூட்ட கேஸான தொடர் தோல்வி இருக்கக்கூடிய கட்சி. திண்டுக்கல் 50% வாக்கு இருந்த திமுக அணியில் மக்கள் தலைவர் MGR மாயத்தேவரை போட்டு ஜெயித்த இடம்னே. இது தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிரச்சனையில் இருக்கக்கூடிய கட்சின்னு அதெல்லாம் வராதுன்னே. அதையும் தாண்டி நான் அந்த எலெக்ஷனில் என்ன சொன்னேன்னா, ஈரோடு கிழக்கில் உள்ள இந்த முடிவு தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூர் வந்தால் இருக்காது, அங்கே அதிமுகவுக்கு டெபாசிட் வராதுன்னு சொன்னேன். அந்த இடங்கள்லாம் டெபாசிட் இல்லை. ஏன்னா நான் கடிச்சு சொல்கிறேன், நான் சொல்கிறது சரியாக வரணும்னு நான் சொல்கிறேன். சீமான் 1% தான் உள்ளாட்சியில் எடுத்தவர், பெர்ஃபார்ம் மேலே பண்ணுவார். பட் செந்தில் பாலாஜியோட அதிரடி தாக்குதலில் பழைய ஓட்டை மெயின்டைன் பண்ணுவாராங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது. பழைய ஓட்டை மெயின்டைன் பண்ணிட்டாரு. பெர்சன்டேஜ் கொஞ்சம் 1/2% குறைஞ்சிது. 6.3 அவர் எடுத்துட்டாரு. அதற்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் பண்ண அனலிசிஸ் தான் தமிழக அரசியல்லே பெரிய மாற்றம். அண்ணாமலைக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக அது இருந்தது. பெரிய நிறைய பேர் காம்ப்ரிஹென்சிவாக ஒர்க் பண்ண அந்த டீம் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, கொங்கு வேளாளர்கள் வாக்கு 65% எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை விழுந்திருக்குது. பனை சீனிவாசன், சதாசிவம், CP ராதாகிருஷ்ணன், நிறைய பேர், செங்கோட்டை அண்ணன், மாவட்ட செயலாளர், எல்லாருக்குமே பங்கு உண்டு. வன்னியர் ஓட்டு GK மணி முதலமைச்சரை பார்த்த பிறகும் அந்த பூத்துலையும் 60% விழுந்துடுச்சு. அந்த பூத்துலையும் 60% வன்னியர் ஓட்டு விழுந்துடுச்சு. அதற்கு பிறகு புறமொழியாளர்கள் வாக்கு 2 பூத்தில் மட்டுமே இரட்டையில மேலே போயிருக்குன்னா பாஜக ஓட்டு. இதை தாண்டி பறையர் சமூக பூத்தில் பறையர் ஓட்டு 10 to 12% ஓட்டு கூட விழலை. அருந்ததியர் ஓட்டு 10 to 12 ஓட்டு கூட விழலை. செங்குந்தர் 10 to 12 கூட விழலை.
நாயுடு 10 to 12 கூட விடலை. ஸோ இந்த 4 சமூகங்களும் வந்து அதிமுக நமக்கு ரெட்டை இலை, நமக்கு பலன் இல்லாத இலைன்னு இந்த 4 சமூகங்களும் போயிட்டாங்க. மற்ற 2 சமூகங்கள் வந்து தூக்கி பிடிச்சாங்க. அதுதான் அதிமுகவுக்கு வந்து 25% 26% வாக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அதைத்தான் நான் சொன்னேன். ஈரோடு கிழக்கு வந்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி, முதுகுளத்தூருக்கு பொருந்தாதுன்னு பொருந்தல்ல. இப்போ அதிமுக அங்கே எடுத்திருக்கிறதே 23% வாக்கு தான். 3% வாக்கு குறைஞ்சு போயிட்டாங்க. அதே வேளையில் 44 பொது தேர்தல் எடுத்திருந்த திமுக அணி 56.5 எடுத்திருந்தாங்க. இடைத்தேர்தல் 65 எடுத்தவங்க பொது தேர்தல் 56.5 எடுத்துட்டாங்க. இன்னும் செந்தில் பாலாஜியோட அந்த உள்ளாட்சி தேர்தல் உழைப்பும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உழைப்பும் கோர் விளாளக்கவுண்டர் பெல்ட்டுக்குள்ள 5-6% வாக்கு 2021 விட திமுக உயர்ந்து வந்துட்டாங்க. வன்னியர் பெல்ட்டில் சில இடங்கள்ல வன்னியர் அடர்த்தி உள்ள இடங்கள்ல 5% குறைஞ்சிருக்காங்க. கொங்கு வேளாளர் அடர்த்தி உள்ள இடங்கள்ல 5% திமுக அணி உதயசூரியன் அவங்க வந்து குறைஞ்சிருக்காங்க. அதுக்கு இவர் இன்னைக்கு சிறை சென்று வந்த கைதாகி வந்த செந்தில் பாலாஜியோட களப்பணி வந்து ஒரு முக்கிய காரணம்ங்கிறது இந்த எலெக்ஷன்லயும் ரொம்ப குரூசியலா இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்த எலெக்ஷன் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குறதுல ரொம்ப குறியா இருப்பார். தன்னோட இந்த இதுக்கு பின்னடைவுக்கு எடப்பாடி பழனிசாமி போட்ட கேஸ் தாங்கிறது தெரியும். ஸோ ஜாதி அங்க திமுக போட்ட கேஸ்ல தானே சார் அவர் இதாகிறார். எடப்பாடி தான் திரும்ப அதை இது பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அது எடப்பாடி பழனிசாமி மேல இப்ப இந்த ஃபைட்டே திமுக அதிமுகன்னு இருக்காம எடப்பாடி பழனிசாமியா செந்தில் பாலாஜியான்னு இருக்க போகுது. கண்டிப்பா அதுல எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இலக்கு வைக்கணுங்கிறதுல செந்தில் பாலாஜி குறியா இருப்பாரு. 23% வாக்கு தான் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக எடுத்திருக்கிறாங்க. அவங்க 38 இருந்து 13 குறைஞ்சு 26 வந்தாங்க. இப்ப இந்த 23 தான் இருக்குன்னு சொல்லும் போது இதுல ஹோப் இல்ல, நம்பிக்கை இழந்துருவாங்க. குறிப்பா இங்க சைடு நான் ஜாதிகளை சொல்ல விரும்பல, அது நல்லா இருக்காது. அந்த கேடர்ஸ் வந்து ஹோப் இழந்துருவாங்க. ஓகே, அதிமுக மேல ஹோப் இழந்துருவாங்க, ஃபைட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்ப விக்ரவாண்டியில் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? ஃபாலோ பண்ணதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி சேலஞ்ச் பண்ணி எடப்பாடியை டெபாசிட் இலக்க வச்சிருவாருங்கிற அச்சம் எடப்பாடிக்கு வரும். அந்த வகையில அவரு டெபாசிட் இழப்பை சந்திக்கிறதா அல்லது கைகளை விட்டு பெய்கிறதாங்கிறதுல என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. அதே வேளையில அண்ணாமலை அங்க நின்று பாஜக பெரிய அளவு எமர்ஜ் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் அதிமுகவுக்கு இருக்கும். சீமானை பொறுத்தவரையில அவர் அதிமுக ரெட்டேலன் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் இஷ்யூ பேஸ்டா தான் போவாரு. மற்றவங்க சொல்றது மாதிரி அவரு ஒரு அட்டம் பண்ணாருன்னா அது அவருக்கு வேலைக்கு ஒரு 5% இருக்காங்க. 8% இருக்குது. அது வேலைக்கு ஆகுதுன்னு அவர் தெரியும். அப்போ இந்த 8 மெயின்டைன் பண்றது, அதை உயர்த்தி கொண்டு போறதுல தெளிவா நான் நிற்பேன், மக்களை நம்பி நான் நிற்பேன்னு சொல்லும் போது எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு தான் சொல்லுவாரு. ஜெயலலிதா கொள்ளக்காரன், வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு தான் கேட்பாரு. அடுத்தபடியா ரெட்டை இலை செத்த இலை, அது சமூக நீதிக்கு எதிரான இலைன்னு தான் ரெட்டை இலையும் அடிப்பாரு. ஸோ அவரோட அரசியலுங்கிறது தமிழ் ஐக்கான்களை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஜெயலலிதாவையே அடிச்சு தான் அவர் இது களத்துக்குள்ள நிற்பாரு. என்ன ஓட்டு கிடைக்குதோ அவருக்கு ஓட்டுங்கிறதுல பார்ப்பாரு. இன்னும் சொல்ல போனா கலைஞர் நெடுஞ்செழியனை தோக்கடிச்சது மிகப்பெரிய சமூகநீதி புரட்சி. மிகப்பெரிய சமூகநீதி புரட்சி. எப்படி மோடி இந்தியாவில் வெற்றி பெற்று நிற்கிறாரோ அதே மாதிரி தான் கலைஞர் வெற்றி. கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்ல இருந்து என்னுடைய ஆணித்தனமான கருத்து. இந்த கருத்தை தமிழ் மண்ணில் நான் ஒரு 2014 காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி இந்திய அரசியல், தமிழக அரசியல் கலைஞரும் இந்திய அரசியல் மோடின்னு சொல்லிட்டு இருப்பேன். சீமான் என்ன சொல்லுவாரு, நெடுஞ்செழியன் தோத்தது தமிழர்களுக்கு பெரிய இது, நெடுஞ்செழியனை போடுவாரு. ஸோ அப்ப கலைஞரை விமர்சிச்சு நெடுஞ்செழியனை போடுந்து 4 ஓட்டு வருதான்னு பார்ப்பாரு. எம்ஜிஆரை ஊழலாட்சி கொடுத்தாருன்னு எம்ஜிஆரை விமர்சிச்சு 4 ஓட்டு வராதுன்னு பார்ப்பாரு. அதே மாதிரி வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு இது பண்ணுவாரு. அவர் அதிமுக எம்ஜிஆர் ரெட்டை இலை சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டார். ஸோ அவர் பாணியில போயிடுவாரு. ஒன்று. அடுத்து பிஜேபி என்ன முடிவு எடுக்காங்கன்னு பார்க்கணும். என்டிஏ இங்க விக்கிரவாண்டியில் நின்று இன்டாக்டா நின்றனால தமாக கண்டஸ்ட் பண்ண தொகுதி பாஜக நிற்குதா தமாக நிற்குதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது டு பி சீன். ஏன்னா தமாக என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எடப்பாடிக்கிட்டேயும் சில கான்டாக்டுகள் இருக்கு என்றாலும் அவங்க அங்கே பிஜேபி பக்கம் நின்னாங்க. அங்கேயும் பார்த்துட்டு எடுத்துட்டு ஒரு பொதுவான ஒரு தன்மைக்குள்ள தான் அவங்க ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க. அவங்க நிற்க போறாங்களா
பாஜக கையில கொடுக்க போறாங்களான்னு தெரியல. என்டிஏ நிற்கும். அங்க என்டிஏ வேட்பாளர் யாருங்கிறத கண்டிப்பா என்டிஏ போட்டிடுவாங்க. போட்டியிடும். என்டிஏ வேட்பாளர் யாருங்கிறத அன்புமணிங்கிற பாமக வேட்பாளரை அண்ணாமலை தான் அறிவிச்சாரு. அண்ணாமலையும் அன்புமணியும் களத்துக்குள்ள பெருசா நின்னாங்க. இங்க என்டிஏ வேட்பாளர் யாருங்கிறத அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நடிகர் விஜய் அவர் போட்டியிடுவாரோ இல்லையோ, அவரோட பிராண்டிங் மாஸ்டர் ஒருத்தரை வச்சு விஜய் ஈரோட்டில் நின்றால் எத்தனை சதவீத வாக்கெடுப்பார், அப்படி போலியா பொய்யா ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஒரு ஊதி பறக்கோட பலூன் மாதிரி பொய்யா கருத்து கணிப்பு செட்டப் கருத்து கணிப்புகளை அவர் விடுவாரே தவிர போட்டியிடுவாராங்கிறதுல எனக்கு சந்தேகமா இருக்குது. அதே வேளையில அவர் அந்த களத்துக்குள்ள போட்டியிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, எம்ஜிஆர் திண்டுக்கல்ல போட்டியிடும் போது எம்ஜிஆர் வேற வகை, ஒரு கட்சி பிளவு, 50% பலத்தில் உள்ள ஒரு கட்சி பிளவு என்றாலும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது 55% வாக்கிட்ட எடுத்து எம்ஜிஆர் திண்டுக்கல்ல ஜெயித்தார். அதே எம்ஜிஆர் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல அவருக்கு கூட்டணி 4 செக்மெண்ட்ல ஓட்டு கம்மி. அதுல ரூரல் இதுல காங்கிரஸ் ஓக்கு தான் வாக்கு அதிகம். பட் திருப்பூர் ஓட்டுல ஜெயித்தாரு. கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் 500 ஓட்டுல தான் எம்ஜிஆர் ஜெயித்தாரு. முத ஒரு எலெக்ஷன்ல எம்ஜிஆர் நிற்கும்போது, அதிமுக நிற்கும்போது எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அதை மாற்றி 55% போக முடிஞ்சது. 38 தான் கோயம்புத்தூர் மக்களவையிலும் சட்டமன்றத்திலையும் வந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க ஜெனரல் எலெக்ஷன்ல 4 முனை போட்டினா ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. 30.3% கூட்டணியோட 33.3% தான் 4 முனை போட்டியில எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க. 55 எங்க 33 இதுங்க. அப்போ இடைத்தேர்தலுங்கிறது ஒரு சினிமா நடிகர் க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் முதல்ல ஒரு இடைத்தேர்தல் நிற்கிறது, அவருக்கு ஒரு பெரிய கிளாமருங்கிறது தான் வெளிக்காட்டுது. அதே மாதிரி டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 50% வாக்கெடுத்தாரு. தொப்பி வச்சு எடப்பாடி பழனிசாமி ஓட்டெல்லாம் கேட்டதெல்லாம், அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் ஐயா சாரகாசம் சொன்ன மாதிரி சிம்பதி ஆயிற்று. அண்ணன் வைகோ தொட்டிய நாயக்கர்கள் ஆதரவுல பெருந்துறையில 25% வாக்கெடுத்தாரு. அவர் ஜெனரல் எலெக்ஷன்ல 6% தான் எடுத்தாரு. தினகரன் ஜெனரல் எலெக்ஷன்ல 5.5 தான் எடுத்தாரு. அப்போ விஜய்க்கு என்ன கிடைக்குங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈரோடு கிழக்கு அவர் எடுக்கலாம். தமிழக அளவில் அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகம் தான் ஈரோடு கிழக்குல கிடைக்கும். ஓகே, அப்ப அதிகமா கிடைக்கும். ஜெனரல் எலெக்ஷன்ல விஜய்க்கு என்ன கிடைக்குதோ அதை விட அதிகமா தான் ஈரோடு கிழக்குல. ஆனா துணிஞ்சு போட்டியிடணும்னு சொல்றீங்க. துணிஞ்சு போட்டியிடணும். அதுல அலைக்கு பயந்தவன் என்னைக்கு கடல்ல நீந்திக்கிடுவான். அலைக்கு பயந்துட்டு இருக்க கூடாது. விக்கிரவாண்டி களத்துல வன்னியருக்கு பயந்து ராமதாஸுக்கு பயந்து ஓடிட்டாங்க. அப்ப சீமான் அங்க 5.5% தான் வந்தாலும். ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்ப அவங்க பெருசா ஆக்டிவா இல்லையே சார், மாநாடாலும் நடத்தல. இப்ப மாநாடு நடத்திருக்காங்க, கொஞ்சம் ஆக்டிவா மாவட்ட செயலாளர்கள் அளவுக்கு நகர்ந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. நல்லது, கரெக்ட். விக்கிரவாண்டி எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணிருக்கணும். கள்ளக்குறிச்சி சாராய சாவை சிவகார்த்தியன் சீமானை பார்த்ததும் அது பெரிய பாப்புலர் ஆகி உலகம் ஃபுல்லா வலைத்தளங்கள்ல பெருசா போயிட்டு இருக்கணும் தான். அதை மறைக்கிறதுக்கு போய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தீங்கல்ல, விக்கிரவாண்டி எலெக்ஷனோட தானே போனீங்க. அதுல ஒன்றும் எஃபெக்ட் ஆகல, போலிங் குறையல. உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியும் கமல்ஹாசனும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினும் முன்னின்று பிரச்சாரம் பண்ணி திமுக ஓட்டை கூட்டிட்டாரு. விஜய்க்கு ஆதரவாளர்கள் பெரிய அதிசயம் நடக்க போகுது, நோட்டா ஜெயிக்க போகுதுன்னு, விஜய் கண்டெஸ்ட் பண்ணலைன்னா நோட்டா ஜெயிக்க போகுதுன்னு வலைத்தளங்கள்ல 4 பேர் கூவிட்டு இருந்தாங்க. உங்க தகுதி, உங்களுக்குள்ள எஃபர்ட், தேர்தல் அரசியல் இவ்வளவுதாங்கிற அளவுக்கு நோட்டா ஓட்டு குறைஞ்சு போச்சு அங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில். பட் விக்கிரவாண்டி ஒரு போலரைசேஸ்டு ஏரியா. 10.5 பற்றி விஜய்க்கு ஸ்டாண்டு கிடையாது. சீமான் அந்த இடத்துக்குள்ள போய் நின்று ஜாதிவாரி கணக்கெடுத்த பிறகுதான் 10.5 14 கொடுங்கன்னு பேசினார், போல்டான்னாரு. விஜய்க்கு அந்த போல்ட்னஸ் இல்லை. ராமதாஸை கண்ட ஒரு மிரண்டு களத்துக்குள்ள வரல. இப்போ அந்த மாதிரி அச்சம் ஒண்ணும் இல்லை. மாநாடு வேற நடத்திட்டீங்க, கருத்து கணிப்பு வேற போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க உண்மையிலே உங்களுக்கு இந்த கருத்து கணிப்பு மேலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா, அது உண்மைன்னு நீங்க கருதுனீங்கன்னா ஈரோடு கிழக்குல நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும். உங்களோட இன்டர்பிரேஷன் பார்க்குறோம், திமுக தான் வெற்றி ஈரோடு விழுக்கு இடைத்தேர்தல் எப்ப நடந்தாலும். அதுல 56% எடுத்தவங்க கண்டிப்பா கூட 10% இடைத்தேர்தலுங்கிறனால எடுத்து 65% பழைய ஈரோடு கிழக்குல எடுத்த மாதிரி கண்டிப்பா 65% குறைய மாட்டாங்க. ஓகே, 1 லட்சம் வாக்குகள் வாங்கிடுவாங்க யாரு நின்னாலும். கண்டிப்பா 65% வாக்கு திமுக நிற்பாங்களா சார், இல்ல காங்கிரஸ்க்கு? அது ஸ்டாலின் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியன். மேல காங்கிரஸ் தலைமை நாங்க நிற்கிறோம்னு கேட்டா விட்டு கொடுத்து நாங்க ஜெயிக்க வச்சிரோம்னு நாங்க பாத்துக்கிறோங்கிறத அதை தெளிவா ஸ்டாலின் பண்ணுவாரு. உதயசூரனாலும் சரி, கை சின்னம்னாலும் சரி, அதை ஸ்டாலின் விட்டு கொடுத்து அவங்க பண்ணக்கூடியவங்க. ஏன்னா கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா இருக்குங்கிறதுல ஸ்டாலின் ஜோதி பாஸ் மாதிரி செயல்படுறாரு. அவரே வெற்றி கச்சாணி கூட்டணி தாங்கிறத சொல்லும் போது காங்கிரஸ் தலைமை விரும்பினா விட்டு கொடுத்துருவாரு. அதுல அவருக்கு ஒன்றும்
பெரிய இது இருக்காது. ஏற்கனவே விட்டு கொடுத்தது தானே. சார் இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி திமுகவுக்கு வின்னிங் மொமெண்டம் இதுலயும் கன்னியூ ஆகும், யாரால இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஆனா கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி இது எதுவுமே வந்து இந்த எலெக்ஷன்ல இதாகாதா, பிரதிபலிக்காதா? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இல்லன்றதுக்கு நம்ம எப்படி இல்ல சொல்றோம்? இருக்குங்க எவிடன்ஸ் இல்ல. இல்ல நான் இல்லங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. இருக்குங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்ல, இல்லங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்ல. ஆனா நான் விக்கிரவாண்டியில 55% தாண்டுவாங்க, விஜய் கள்ளச்சாராய சாவு பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட் இருக்காது, விஜய் கள்ளச்சாராய சாவு விசிட்டு வெத்து வெட்டு செல்லா நோட்டா தான் போகும்னு சொன்னேன். அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மாட்டருக்கும் எந்த தாக்கமும் இருக்காது, 55 தாண்டுவாங்கன்னு நான் சொன்னேன். டாக்டர் ஐயா 25 தாண்டுவாருன்னு சொன்னேன். போலரைசேஷன் தான் இருக்குன்னு சொன்னேன். டாக்டர் ஐயா 29 வந்துட்டாரு, இவங்க 63 கிட்ட போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா அவங்க அந்த அளவுக்கு போயிருக்க கூடாது இல்லையா? அதே மாதிரி ஈரோடு கிழக்குலயும் கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு பல்லவி தானே பாடிட்டு இருந்தாங்க. அப்ப எதுவுமே களம் தெரியாது. திமுகனா அதுக்கு எதிரான கருத்தை சொல்லிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷ்டி என்னைக்கும் அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு இருக்குன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? தமிழர் மணியை என்னைக்கு தூக்கத்தில் விழிச்சாலும் எந்த எலெக்ஷன்னாலும் கட்டும் எதிர்ப்பு இருக்கு, மக்கள் கலைஞருக்கு எதிராக இருக்காங்க அப்படிதான் சொல்லுவாரு. இல்லையா, கலைஞர் இறந்து போயிட்டாரு, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்ல. மு க ஸ்டாலினுக்கு அரசியல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி எதிர்ப்பு இல்லாத ஒரு தலைவரா மு க ஸ்டாலின் இருக்கிறாரு. நீங்க மு க ஸ்டாலினை அவருடைய உடல்நிலை இதெல்லாம் வச்சு அநாகரிகமா பேசுறதெல்லாம் மக்கள் மத்தியில் அவருக்கு சிம்பதி ஆயிருக்கு. அவரு மகளிர் உரிமைத்துறைங்கிறது பெண்கள் மத்தியில கலைஞருக்கு நெகட்டிவ் இருந்த மாதிரி இவருக்கு நெகட்டிவ் இல்லை, இவருக்கு பாசிட்டிவ் ஆயிருக்குன்னு சொன்னா நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்கேயும் கடும் எதிர்ப்புன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுல தானே தெரியும். நம்ம அதுக்காக ஸ்டாலினுக்கு பாசிட்டிவ் இன்கமிஷன் தான் இருக்குன்னு வந்து ஆணித்தரமா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஈவேரா வாங்கினதோட ஈவி.கே. இளங்கோவன் அதிகமான வாக்குகள் வாங்கினார், கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. அதை விட கூடுதலா வாங்க வேண்டிய கட்டாயமும் திமுகவுக்கு இருக்குல்ல. கம்மியாச்சு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பாருங்க வாக்குகள் கம்மியாச்சு, இதுதான் வந்து திமுக மேல அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல. கண்டிப்பா சேர்க்க தான் செய்வாங்க. இப்பவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் சேர்ந்தும் ஓட்டு குறைஞ்சிருக்குங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சி வைக்க தானே செய்வாங்க. ஸோ அந்த கம்பல்ஷனும் அந்த நெருக்கடியும் திமுகவுக்கு இருக்கு. ஸோ கலைஞ்ச இடைத்தேர்தலில் வாங்கினதோட அதிக சதவீத வாக்குகளை வாங்குறதுல அவங்க கடுமையான முனைப்போட முஸ்திப்போட செய்வாங்க. இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வந்தா அவரை டெபாசிட் இலக்க வச்சு காட்டுறாங்கிறதுல தெளிவா நிற்கிறாரு. ஏற்கனவே அரவக்குறிச்சியில எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கும்போது கூட அவர் ரெட்டையில எடுத்ததோட உதயசூரியனில் அதிக வாக்கெடுத்து ரெட்டையிலைக்கு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது, சரியா ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் மத்தியில் விஷயத்தை கரெக்டாக கொண்டு போனால் ரெட்டையில பலகீனமடைங்கிறத வந்து அரவக்குறிச்சியில் எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போதே முத காட்டின ஒரு செந்தில் பாலாஜி. இப்போ அவர் ரெட்டையிலையை டெபாசிட் இழக்க வைப்பேன், எடப்பாடியை டெபாசிட் இழக்க வைப்பேன்னு தான் போவார். ரெட்டையிலைன்னு சொல்ல மாட்டாரு, ஏன்னா ரெட்டையில சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒருக்காது இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் இந்த பக்கம் சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி இருக்காரு, முத்துசாமி இருக்காங்க, வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்காரு, எல்லாரும் சக்கரபாணி இருக்காரு, திண்டுக்கல் சக்கரபாணி இருக்காங்க. ஆனா சேம் டைம் இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி மாதிரி ஆட்கள் இருக்காங்களா சார்? இவங்களும் கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க இல்லையா? உங்க வேலை பார்த்து தான் 38 25 ஆக்குனாங்க. இப்ப இருக்குது 23 15 காப்பாற்றுவாங்களா? எப்படியும் இடைத்தேர்தலில் 38 25 ஆனது மாதிரி இப்போ வந்து 23 வந்து 15 கீழே போயிடும், 8ஆவது குறையும், விட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள டெபாசிட்னா 16.7 மெயின்டைன் பண்ண முடியுமா? அப்போ எடப்பாடி வந்து தைரியமா நிற்பாரா? அது பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது எடப்பாடி சைடு. மேலும் கொங்கு மண்டலங்கிறனால தான் முந்தைய இடைத்தேர்தலே டெபாசிட்டே வந்தது. நான் தெளிவாகவே அது சொன்ன விஷயம்தான். ஸோ தோத்தம் பிறகு ஃபைட் கொடுத்துக்கிட முடியாது. அப்போ முந்தைய இடைத்தேர்தலில் திண்டுக்கல் மாதிரிலாம் சொல்லி ஃபைட் கொடுத்து பார்த்தாங்க. ஜெயித்துருவங்களுடைய அளவுக்குலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்னையில இருந்து போனவங்கலாம் நம்பினாங்க. நான் அப்பவும் சொன்னேன், இடைத்தேர்தலையா ஒரு ஒன்று நடக்காது, ஒன்றும் வேலை நடக்காது, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு, களம் தெரியாம சும்மா வெப்பில பீலா விட்டுட்டு திடுறீங்க, நடக்காதுன்னு சொன்னேன். ஏன்னா பட் அதே வேளை இடைத்தேர்தல் வேற, பொது தேர்தல் வேற, அதுக்குள்ள நம்ம வரல. பட் இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் இப்படிதான் இருக்குங்கிறத விக்கிரவாண்டியில நாம சொன்னது நியர்பை ட்ரூத், ஈரோடு கிழக்குலையும் சொன்னது நியர்பை ட்ரூத், இப்பவும் நாம சொல்றது நியர்பை ட்ரூத்தா தான் வரும். கண்டிப்பா எடப்பாடி நின்னாருன்னா அவரை டெபாசிட் இழைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் நெருக்கடியை திமுக கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க முதல்ல யார் ரேஸ்ல வருவாங்கன்றத சொல்லிட்டீங்க சார். இப்ப ரெண்டாவதா வரக்கூடிய இடத்துக்கு அதிமுகவா, பாஜகவா, நாம் தமிழரா, விஜய் அப்படின்னு 4 பேர் ரேஸ்ல நிக்கிறாங்க. கண்டிப்பா யார நீங்க எப்படி ரேங்க் பண்ணுவீங்க? நான் இதை லைன் பண்றதுன்னா யார் நிற்பாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. நாம் தமிழர் அங்க நிற்கிறது, அந்த களத்தை வந்து எடப்பாடி வந்து ஜெயலலிதா
முடிவுல இருந்து மாறி உள்ஒதுக்கீட்டுல தப்பு பண்ணிட்டாருன்னு போல்டா பேசுவாரு. அவர் ஏன் அங்க பேசுவாருன்னா அந்த தொகுதியில எவ்வளவு இருக்கிறாங்க இல்லைங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. தமிழகம் முழுத மற்ற 234 தொகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் பேசுவாரு. கலைஞர் வந்தது மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி. சீமான் அதுல இருந்து என் கருத்துல இருந்து மாறுபட்டு நெடுஞ்செழியன் வராதது தமிழகத்துக்கு பேர் இழப்புன்னு அவர் பேசுவாரு. இப்படி அதிமுக அதை பேச முடியாது. ஸோ அன்னைக்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இப்படி பல இஷ்யூஸ் மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூவை எடுத்து 233 தொகுதிக்கும் தான் ஹைலைட் ஆகுது தான் பேசுவாரு. அன்னைக்கு 6% இங்க எடுத்தவர், ஈரோடு கிழக்குல எடுத்தவர், தமிழகத்தில் 8% எடுத்துட்டாருன்னா, மக்களவையில் எடுத்துட்டாருன்னா, அவர் ஈரோடு கிழக்க மையமா வச்சு தமிழ்நாட்டுக்கு உள்ள பிரச்சாரத்தை தான் அவர் பண்ணுவாரு. இப்பவும் சீமான் அதை தான் பண்ணுவாரு. களத்துக்குள்ள நிற்பாரு. களத்துக்குள்ள விட்டு ராமதாஸ் நிற்கிறாருன்னு எடப்பாடியும் விஜயும் அஞ்சு ஒதுங்கி ராமதாஸுக்கு அந்த ஜாதிய மிரட்டலுக்கு 10.5க்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம ஓடின மாதிரி சீமான் ஓட மாட்டாரு. போல்டா களத்துக்குள்ள வந்து நிற்பாரு. அது சீமானை பற்றி தெளிவா சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ எடுத்து போவாரு. பாஜக இது முக்கியமான தேர்தல் தானே சார்? பாஜக வந்து என்டிஏல இருக்கிறாங்க. என்டிஏல தமாக நின்று இருக்குது. ஸோ தமாக நின்னதுனால எப்படி அந்த இதை வந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள அங்க பாமக நின்ன விழுப்புரம் இடத்துல பாமகவுக்கே கொடுத்துட்டாங்க. இங்க தமாகவும் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. தமாக 3 மக்களவை தொகுதியில் நின்ன ஒரு கட்சி, அதுல ஈரோடும் 1, 8% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதுக்கு முடிவுக்கு வர முடியும். தமாகவையும் விட்டுறக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை நினைப்பாரு. ஸோ கூட்டணி தர்மம் தமாக கேட்டா தமாகவுக்கு அந்த சீட்டை கொடுத்து தான் தீரணும். ஸோ அதுல என்ன செய்ய போறாங்க இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் என்டிஏ நிற்பாங்கன்னு கருதுறேன். இன்கேஸ் டிவிக்கே போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த இது யாரோடைய ஓட் பேங்க் வந்து ஸ்பாயில் பண்ணும் சார்? அதிமுக ஓட்டை தான் ஸ்பாயில் பண்ணும். அதனால தான் எல்லா கருத்து கணிப்பும் ஃப்ராடு பசங்க ஃப்ராடு பண்றாங்கன்னு நான் ஓங்கி அடிச்சுட்டேன். ஏன்னா ஒரு புது ஃபோர்ஸ் வரும்போது வெற்றி பெற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது, தோத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். நம்மளால இன்னும் அவங்கள தோக்கடிக்க முடியலன்னு தான் அந்த கேடர்ஸ் வந்து புது போல்ஸ் முன்னாடி போவாங்க. இது கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் வரும்போது, எம்ஜிஆர் படத்தை போட்டு விஜயகாந்த் வரும்போது பாதிக்கப்பட்டது வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வெற்றி தான். எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம்னு இவங்க கமலஹாசன் வரும்போது பாதிக்கப்பட்டது ரெட்டேல வாக்கு தான். ஏன் என்டிஆர் வரும்போது பாதிக்கப்பட்டது மற்ற எதிர்கட்சிகள் வாக்கு தான். காங்கிரஸ் கட்சி வாக்கு 5% தான் பாதிக்கப்பட்டது. என்டிஆர் கூட எல்லாம் விஜய் நான் ஒப்பிடல. விஜய் பல இடங்கள்ல பல்ப் வாங்கிட்டாரு. சீமானே எடப்பாடி எல்லாமாடா எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுதுன்னு சொல்லி சீமானே 3.8% விஜய் அடிச்சு 2021 ஏறி போனாரு. இவரு உதயநிதி ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சாராய சாப்புக்கு வந்த விஜய் எல்லாம் ஒண்ணுமில்லன்னு ரவுண்டு கட்டி அடிச்சு திமுகவுக்கு வாக்கு வங்கிய உயர்த்திக்கிட்டாரு. அப்ப நான் விஜய் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. என்றாலும் ஒரு புது போல்ஸ், அவர் ஒரு விஜயகாந்த் மாதிரி ஒரு கமலஹாசன் மாதிரி வரக்கூடிய ஒரு புது போல்ஸ்ல எதிர்கட்சி வாக்குகள் தான் பலகீனமான தோத்து கிடக்கூடிய எதிர்கட்சி வாக்கு தான் அடிபடும். இந்த கான்செப்ட் தெரியாம நீங்க டேபிள் ஒர்க் பண்ணி சர்வே போட்டீங்கன்னா விவரம் தெரிஞ்சு உங்களை சிரிச்சிட மாட்டான். எதிர்கட்சி வாக்குகள் அடிபடுவோம் அப்படின்னா அதுல பாஜகவும் உள்ளடக்கம் தானே, நாம் தமிழரும் உள்ளடக்கம் தானே? கண்டிப்பா அதுல பெரிய அளவுல அடிபடக்கூடியது அதிமுக தான். அதிமுக ஓட்டு தான் பாதிப்பு இருக்கும், பெரிய பாதிப்புக்குள்ளாகும். சீமானுக்கு வந்து என்ன நினைப்பாருன்னா விஜய் கம்பேரிசன் வந்து தன்னை தூக்கி விடுன்னு நினைப்பாரு. அது வந்து சீமானுக்கு கமலஹாசன் கம்பேரிசன் சீமானை தூக்கி விட்ட மாதிரி விஜய் கம்பேரிசனும் தனக்கு தூக்கி விடுன்னு நினைப்பாரு. அது 26 தான் தெரியும். இப்போ வந்து ஒரு புது ஃபோர்ஸ் வரும்னா பலகீனமான எதிர்கட்சி தான் பாதிக்கும்னு தெரியாதவங்களுக்கு இங்கெல்லாம் இங்க அரசியல் விமர்சகர்கள் அது இதுன்னு பேசிக் இதே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அது வந்து விஜய் நின்றுட்டாருன்னா அதிமுக தான் பாதிக்குங்கிறது தெள்ள தெளிவா ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா என்டிஆர் வரும்போதும் பாதிக்கப்பட்டது தோத்த எதிர்கட்சிகள் தான். கருப்பு எம்ஜிஆர் வரும்போதும் பாதிக்கப்பட்டதும் ஜெயலலிதா தான். கமலஹாசன் வரும்போதும் பாதிக்கப்பட்டது ரெட்டேல தான். ஸோ ஒரு புது ஃபோல்ஸ் வரும்போது பாதிக்கப்படுறது வந்து தோத்து கிடக்கக்கூடிய ஃபோல்ஸ் தான் பாதிக்கப்படும். வெற்றி பெறவங்களுக்குள்ள பாதிப்பு வந்து பெருசா இருக்காது. வெற்றி பெற்றவனை தோக்கடிக்க முடியாதவங்க தான் பாதிப்பு உள்ளாவாங்க. இதுல சீமானை பொறுத்தளவுல சீமான் பாதிப்படைவாருங்கிறத பலரும் சொன்னா கூட சீமானுக்கு பிளஸ் என்னன்னா அவர் வந்து வளரும் சக்தி. அவரு 1, 4, 7, 8 வளர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் பலகீனம் அடையலை. இதுவரை இந்த இடத்துக்குள்ளேயும் பலகீனம் அடையாம விஜய மிதிச்சு ஏறிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை இன்னொருத்தர் பலகீனப்படுத்துறது முடியாத காரியம். ஸோ இந்த இடத்துக்குள்ள பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியோட பலகீனம் தான் பெருசா இருக்கும். ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.